அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம ஆழியார் அறிவித்திருக்கோவில் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஆசிரமத்துக்கு போன இந்த விலாக் தான் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். வேள்வி தினம் அன்றைய நாள் மகரிஷி மேதாத்ரி அவர்கள் மகா சமாதி அடைந்த நாள். அது சிறப்பான தினத்துக்கு தான் இந்த இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பொள்ளாச்சியிலேருந்து போகிற வழி ஆழியார் ஆசிரமத்தை அடைஞ்சிட்டோம். ஆசிரமத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 30 ஏக்கர்ஸ் இது. அந்த இடத்த அவ்வளோ அழகாக சீரமைத்திருக்கிறாங்க. சுற்றி குவார்ட்டர்ஸ் ஸ்டாஃப் தங்குறதுக்கு 1000 பேர் தங்குவதற்கான அறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் ட்ரீஸ்லாம் அவ்வளோ அழகாக வச்சு இந்த லான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு பெரிய லான், பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிட்டே இருந்தோம். சைடில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப அழகாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் தான் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. ஆழியாறு அறிவித்திருக்கோவில் டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வார்கள். நிறைய மாமரங்கள், இது சீசன் நினைக்கிறேன். மாங்காய் நிறைய பார்த்தோம். பறித்து சாப்பிட்றதுக்கு தான் எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் இங்கே ஆசிரமம் உள்ளே நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இங்கே அன்பு திருநிலையம் என்கின்ற அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணோம். அங்கே போகிற வழியில் நிறைய பீகாக் பார்த்தோங்க. மயில் தோகை விரித்து ஆடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நாங்கள் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஒரு 2 பெண் மயில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கிராஸ் பண்ணி அப்படி போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்படியே நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இது எந்த விதமான பயமும் இல்லாமல் அது மாட்டுக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் அது மாட்டுக்கு போயிட்டு இருந்தது. இதை பார்த்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு தோகை விரித்து ஆடக்கூடிய ஒரு மயிலை பார்த்தோம். டக்குன்னு நம்ம கேமரா அங்கே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆண் மயிலையும் நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அது பின்தொடர்ந்து போயிருப்போம். அது பயப்படாமல் அது மாட்டுக்கு போதுங்க. அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது பார்த்துட்டே இருப்பாருங்க. இந்த ஆண் மயில் தொகை எவ்வளோ ஒரு 4 to 5 feet இருக்குங்க. இது கிட்டக்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அது பயப்படலைங்க. அது மாட்டுக்கும் அது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றி ரொம்ப சுதந்திரமாக தெரிந்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய அன்பர்கள் இங்கே தவம் செய்வதற்காக வருவாங்க. அப்போல்லாம் அந்த மயில்கள் உள்ள காட்டுக்குள்ளே போயிடும். அந்த மலை அடிவாரத்தில் தான் தங்கியிருக்குமா. இங்கே மலை அடிவாரத்துலேருந்து இந்த ஆசிரமத்துக்கு உள்ளே அது பறந்து உள்ளே வந்துடும். காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ளே வந்துடும். உள்ளே இந்த மாதிரி தியானம் நடக்கக்கூடிய இடங்கள் அது மாட்டுக்கும் கத்திக்கொண்டு உழவி கொண்டு இருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். மிக அமைதியாகத்தான் இருக்கும். அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. மனிதன் அதை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் சரி. இங்கே யாரும் மனிதர்களும் அமைதியாக தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி மனிதர்களோட இயற்கையோடு இருக்குது பாருங்கள். அது வளாகத்துக்கு உள்ளே போகுது பாருங்கள். அந்த ஆசிரமம் தான். அந்த ஆசிரமத்துக்குள்ளே தான் மகரிஷியோடைய மகா சமாதி இருக்கக்கூடிய இடம். அங்கே தான் எல்லோரும் தியானம் செய்வோம். அந்த இடத்துல அந்த மயில் வருவதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை நாங்கள் பிக்சர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபில்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கிட்டக்கு போய் நான் ஃபில்ம் பண்ண அதை எதுவுமே செய்யலை. அது நம்மளை ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. முருகர் வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவர் எங்கெல்லாம் நீங்கள் அமைதியான அலைச்சூழல் இருக்கிறதோ அந்த இடத்துல மயில் வரும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இங்கே ஒரு அற்புத அலைகளும் ஆனந்த அலையும் இங்கே அமைதியாக இருந்து கொண்டிருப்ப சூழல் இருப்பதனால இங்கே நிறைய வன விலங்குகள் வருமா. அதாவது குறிப்பாக குரங்குகள் நிறைய வரும். அது மாட்டுக்கு அது உணவை தின்றுவிட்டு ஓடிவிடுமா. இன்னும் சில சான்றுகள்லாம் யானை கூட்டமாய் கூட இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த சைடில் வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் காம்பவுண்டுக்குள்ளே அந்த மாதிரி விலங்குகள்லாம் ரொம்ப எதுவும் உள்ளே வரல. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஒரு ஆண் மயில் அது உள்ள ஆசிரமத்துக்குள்ளே தான் அது சுற்றி தெரிந்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிட்டக்கு போயிட்டு ஜஸ்ட் அப்படியே பார்த்தோம். ரொம்ப ஒரு கிட்டக்கு தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அது ஒன்றுமே செய்யலை. சரின்ட்டு நம்ம செல்ல வேண்டிய இடம் அந்த அமைதி திருநிலையம் வந்தாச்சு. அந்த இடத்துல தான் நாங்கள் செக்இன் பண்ணோம்.